பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதற்கு இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நடத்துகிற விதத்தை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் என்றால் ஈசாக்கை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யனானான், வர வர அவன் விருத்தி அடைந்தான் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய நாட்களில் காணப்பட்ட பஞ்சத்தை போல ஈசாக்குடைய நாட்களிலும் கொடிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கிடத்தில் பேசி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். இங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னார். எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவன் அவனை ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்கினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுவோமானால், இந்த வார்த்தைக்கு நாம் பயப்படுவோமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் தடைபடாது, ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாது. நாம் ஐஸ்வர்யராகிறது மாத்திரமல்ல, விருத்தி அடைகிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.